ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிறு இனிப்பு பணியாரம் செய்ய போகிறோம். ஸ்நாக்ஸ் ரெசிபி. வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். பச்சை பயிறு 1 கப், அதாவது 100 கிராம். இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. தூசு போகிற அளவுக்கு கழுவிக்கோங்க. கழுவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நான் இன்றைக்கி இந்த பச்சைப்பயிரை முளைக்கட்டி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த பச்சைப்பயிரை ஊற வச்சு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணால் போதும். இந்த முளைக்கட்டிய பச்சைப்பயிரை நிறைய புரோட்டீன் சத்துக்கள் நிறைந்திருக்கு. அரிசி 5 ஸ்பூன், எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை கழுவி 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது இப்படியே இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் பச்சைப்பயிரை ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்காக அரைச்சிக்கோங்க. பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பச்சைப்பயிறு எடுக்க அதே கப்பில் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நாட்டு சர்க்கரை இலகி வரும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிக்கிற கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடான பிறகு 2 பத்தை தேங்காவை பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டன் கலருக்கு வறுத்துடுங்க தேங்காவை. ஃப்ரை பண்ண தேங்காவை நெய்யோடு அப்படியே மாவு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பணியார மாவு செய்கிற கன்சிஸ்டன்சி அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பணியார பேனில் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவை ஒவ்வொரு குழியிலையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா நாட்டு சக்கரை சேர்த்ததால் உங்களுக்கு சீக்கிரம் தீஞ்சு போயிடும். லிட்டு வச்சு இது மாதிரி ஒரு நிமிஷம் வேக வைங்க. உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. அடுத்த பக்கமும் வேக வைங்க. பணியாரம் வெந்துருச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஹெல்த்தியான பச்சைப்பயிறு இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.